Poco F5 5G இப்போ ஒரு நல்ல ஆஃபர் பிரைஸ்ல இந்த மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் வாங்கினா ஒர்த்தா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபோனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்தலாம். அதுக்கப்புறம் ப்ரோஸ் கான்ஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கடைசியில் ஓவரால் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஓகே, பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 23,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 22,000ல இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. 8GB RAM இருக்குது, இன்னொன்று 12GB RAM இருக்குது. அந்த 8GB RAM தான் பார்த்தீங்க அப்படின்னா 23,000, 12GB RAM பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே ஒரே ஸ்டோரேஜ் தான். 256GB தான் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் மொத்தம் 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. மொபைலோட வெயிட்னு பார்க்கல 181 கிராம்ஸ் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஓஎஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் MIUI 14 Android 13ல பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்னு பார்க்கல நமக்கு 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கிடைக்குது. 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு OS அப்டேட் கிடைக்குது. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு வாரண்டி வந்து இந்த மொபைலுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நம்ம கடைசியில் பேசலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனில் இருக்க ப்ரோஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தோன்னு அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்க ப்ராசர். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 7+ Gen 2 அப்படிங்கிற ஒரு 4nm ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 7 சீரிஸவே பெருசாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட Snapdragon 8 Gen 1க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கோர்ஸுமே இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், நான் கேம்ஸ் விளாண்டேன் அப்படின்னா என்ன மாதிரி கிராஃபிக்ஸில் என்ன மாதிரி FPSல விளாட முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா BGMI அல்ட்ரா கிராஃபிக்ஸில் எக்ஸ்ட்ரீம் FPSல வந்து விளாட முடியுது. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா HD சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு BGMIல கிடைக்குது. ஆனால் 90 FPS ஆப்ஷன் வந்து BGMIல சப்போர்ட் ஆகலை, ஏன்னு தெரில. ஆனால் நியூ ஸ்டேட் பப்ஜி நியூ ஸ்டேட்னு ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா 90 FPS வந்து சப்போர்ட் இருக்குது. ஏன் BGMIக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது தெரியல. COD பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் மேக்ஸ் FPSல வந்து விளாட முடியுது. எனிவே உங்களால் பெரிய பெரிய கேம்ஸை வந்து நல்லாவே இந்த மொபைல் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ கேமிங்க்கு இந்த மொபைல் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 டிகிரி வரைக்குமே வந்து ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுதுன்னே சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஹீட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுது. ரொம்ப ஓவர் ஹீட் ஆக விடுறது கிடையாது. ஸோ ஹீட் ஆகுது. ஹெவி கேம்ஸ் விளாட்றப்ப கண்டிப்பாகவே அந்த கேமரா கிட்ட வந்து ஹீட் ஆகுது. இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. எனிவே இப்போ இருக்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாகவே இருக்கும். ரெண்டாவது டிஸ்பிளே. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் 12-bit AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ 10-bit தான் கேள்விப்பட்டிருக்குதுன்னா 12-bitனு கேட்டிங்க அப்படின்னா இங்கேயுமே 10-bit தான். ப்ளஸ் 2-bit பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மூலியமாக நான் கொடுத்துருக்காங்க. இந்த 12-bitனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 68.7 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா 1000 nits இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா பெசல்ஸ் வந்து இருக்குது, இருந்தாலுமே வந்து பெருசாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் HDR10+ சப்போர்ட்டுமே கிடைக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா HDRல உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கிடைக்குது. ஸோ ஓவரால் அந்த மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கு டிஸ்பிளேவோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. மற்றபடி டிஸ்பிளேவோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. மூணாவது பேட்டரி. எல்லா மொபைலுமே கொடுக்குற மாதிரி தான் இந்த ஃபோன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதில் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 0 to 100 வந்து ஒரு 50 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. ஆனால் சார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. இது நான் நார்மலாக ஒரு சில மொபைல் ஃபோனில் பார்த்துருக்கேன். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்னால மொபைல் வந்து ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுமே ஹீட் ஆகுது. மற்றபடி பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. நாலாவது கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா
8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Gcam யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜ் குவாலிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா Gcam ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி எனக்குமே இந்த ஃபோனுக்கான Gcam லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ரியர் கேமராவில் 4K 30 FPS வரைக்கும் தான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஏன் 4K 60 FPS ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ப்ராசர் வந்து கேப்பபிளான ப்ராசர் தான். பட் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா 4Kல ரெக்கார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மொபைல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் மிஸ் ஆகும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 180 60 FPS வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ ஓவரால் கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மொபைலோட மற்ற ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கேமராவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்க ப்ரோஸ். இப்போ வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ நிறையா ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுக்குறது கிடையாது. அதுவும் இந்த 20,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோன் வந்து இதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்டர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே போக்கோ ஃபோன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக போக்கோக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MIUI டைலர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூகுள் டைலரால் பெரிய அவஸ்தை போட்டுட்டு இருக்கேனாலாம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MIUI டைலர் இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 years வாரண்ட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்பயுமே சொல்லிக்கிறேன், இந்த ஃபோனில் நமக்கு 2 yearsக்கான வாரண்ட்டி கிடைக்குது. இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனாலுமே நம்மளால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து இந்த ஃபோனில் இருக்க கான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இந்த ஃபோனில் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கிடைக்கிது, இன் டிஸ்பிளே கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் இந்த பட்ஜெட்டில் வர ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வருது. ஆனால் இவங்க ஏன் இதை வந்து மாற்றவே மாட்டாங்கன்னு தெரில. போக்கோவாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. ஸோ இந்த ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குறையாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து ஸ்லாட்டே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மதர்போர்ட் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் வருமானு கேட்டிங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் போக்கோவோட F சீரிஸில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது கிடையாது. மேக்ஸிமம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X3 ப்ரோலையும் போக்கோ X2லையும் தான் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபோனையும் வராது அப்படிங்கிறத நம்புவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 yearsக்கு வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோன் நம்பி வாங்கலாம். இப்போ ஓவரால் கன்க்ளூஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், இல்லை மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இல்லை மல்டிமீடியா கன்சப்ஷனுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். கேமரா விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை கேமரா ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை விட வேறு ஏதாச்சும் பெட்டரான ஃபோன் பாருங்கள். ஏன்னா இதே பட்ஜெட்டில் நமக்கு OnePlus Nord CE3 இருக்குது, இல்லை iQOO Z1 Pro இருக்குது. இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து கேமரா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த ஆஃபர் ப்ரைஸில் இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டிப்பாகவே வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஃபோன் தான் இதுவுமே. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டு இந்த ஃபோனில் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறலாம் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஒரு ஆசமான வீடியோ பார்க்கலாம் கைஸ். டாடா பாய்.